வணக்கம். நெருப்பு தமிழன். தற்குறி யார் தற்குறி? அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருவோமா? நம்ம அண்ணன் சொல்லியிருக்கிறாப்புல தற்குறி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தற்குறியா? விஜய் தற்குறியா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நவீன தொண்டர்கள் அவங்க தற்குறியா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய உணர்வாளர்கள் அவங்கெல்லாம் தற்குறியா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் தற்குறியா? விஜயினுடைய ரசிகர்கள் அவங்க எல்லாம் தற்குறியா? சரி, நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேங்கண்ணே, நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்போ விஜய் ஒரு சின்ன பிரச்சார கூட்டம் கரூரில் நடத்தினாப்புல. அதில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது 41 பேர் சம்பவம் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே இப்போ விஜய் இது வரைக்கும் தலா ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்து உங்களோடு நான் இறுதி வரைக்கும் நிற்பேன், நான் என்னால் உங்கள் வீட்டில் இழந்தவங்க இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்களோ பிள்ளையா ஒரு தாய் மாமனா என்னுடைய கடமையை நான் முழுசாக இருந்து செய்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறாரு. இதுவரை இப்போ வந்தார், சந்திச்சார், எல்லாருக்கும் காசும் கொடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அண்ணன் தலா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்ச ரூபா கொடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கல்வி உதவித்தொகை கொடுத்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு அண்ணன் பண்ணியிருப்பாப்லையா? அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணன் ஒன்று பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாருன்னா, கண்ணீர் வணக்கம் போட்டு எல்லாருடைய படங்களை வச்சு ஒரு 10 ரூபாய்க்கு மாலையை வாங்கிட்டு போட்டு விட்டு உதிரிப்பூ வாங்கி தூவி விட்டு போயிருப்பாப்புல. இது நடந்திருக்கும். மற்றபடி நீங்கள் அண்ணன்கிட்ட இருந்து ஒரு டீ வாங்கி குடிச்சிருவீங்களா? இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே தற்கொலைன்னு சொல்கிறீங்களா? யாரை தற்கொலைன்னு சொல்கிறீங்க? இப்போ இதுலேருந்து தெரியுதா? இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவெல்லாம் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் தற்கொலை. காலத்திற்கு ஏற்றார் போல் நாளைக்கு நம்மளுடைய வாக்குகள் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுவானுங்க, நம்ம நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன்லாம் தற்கொலை. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி நாளைக்கு நம்ம கட்சியினுடைய வாக்குகளை பிரிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட அலறி அடிச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் தற்கொலை. அப்போ அண்ணனுக்கு பின்னாடி பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு கக்க பக்கன்னு பேசிக்கிட்டு அண்ணன் என்ன பண்ணாலும் நியாயம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி சொம்பு தூக்கிட்டு தருவான் தெரியுமா? இவனெல்லாம் ஒரு தற்கொலை. காரியத்துக்கு ஏற்ற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்சுட்டு அவர்கிட்ட 2 பெட்டியை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி விஜய் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இது ஒரு தற்கொலையான ஒரு அரசியல். ஆகவே காலத்திற்கு ஏற்றார் போல் இங்கே யார் மாறிக்கிட்டு போகிறீங்களோ அவங்க தான் பாஸ் இங்கே தற்கொலை. அப்போ இங்கே யார் தற்கொலை? என்ன விஜய் சொந்த காசில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் தற்கொலையா? இல்லை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களே, யார் தற்கொலை?